2025 IPL தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று ரசிகர்களின் நீண்ட நாள் ஏக்கத்தை தணித்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி தற்போது அதிகாரப்பூர்வமாக விற்பனைக்கு வந்துள்ளது. அணியின் உரிமையாளரான தியாகியோ நிறுவனம் சுமார் $2 பில்லியன் மதிப்பிற்கு அணியை விற்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்னும் 4 மாத காலத்தில் அவசரமாக இந்த விற்பனையை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இங்கிலாந்தைச் சேர்ந்த முன்னணி மதுபான நிறுவனமான தியாகியோ யுனைடெட் ஸ்பிரிட் லிமிடெட் மூலம் RCB அணியின் IPL மற்றும் WPL அணிகளை நிர்வகித்து வருகிறது. நவம்பர் 5 மும்பை பங்குச்சந்தையில் தாக்கல் செய்த அறிக்கையில் தியாகியோ நிறுவனம் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. அதில் யுனைடெட் ஸ்பிரிட் நிறுவனத்தின் துணை நிறுவனமான ராயல் சேலஞ்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் மீதான தனது முதலீட்டை மறு ஆய்வு செய்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. RCB அணி எங்களுக்கு ஒரு மதிப்புமிக்க மற்றும் முக்கியமான சொத்தாக இருந்து வருகிறது. இருப்பினும் எங்களின் முதன்மை தொழிலான மதுபான வர்த்தகத்திற்கு கிரிக்கெட் வணிகம் ஒரு முக்கிய அங்கமாக இல்லை. எனவே இந்த முடிவை எடுத்துள்ளோம் என்று யுனைடெட் ஸ்பிரிட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி தெரிவித்துள்ளார். மார்ச் 31, 2026க்குள் இந்த விற்பனை நடவடிக்கைகளை முழுமையாக முடிக்க தியாகியோ திட்டமிட்டுள்ளது. ஊடக தகவல்களின்படி நடப்பு சாம்பியனாக இருக்கும் RCB அணியின் மதிப்பு சுமார் $2 பில்லியன் நிர்ணயிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 31, 2025 முடிவடைந்த நிதியாண்டில் யுனைடெட் ஸ்பிரிட் நிறுவனத்தின் மொத்த லாபத்தில் விளையாட்டு பிரிவு மட்டும் 8.3% பங்களிப்பை வழங்கியுள்ளது. மார்ச் 31க்குள் விற்பதன் மூலம் அவர்களின் RCB அணியை விற்றுதன் மூலம் கிடைத்த லாபத்தை கணக்கில் காட்ட முடியும். எனவேதான் இந்த அவசர விற்பனை ஏற்பாடு நடந்து வருவதாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக கோப்பையை வெல்ல முடியாமல் தவித்து வந்த RCB அணி 2025 IPL தொடரின் இறுதிப் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. வெற்றி களிப்பில் இருந்த ரசிகர்களுக்கு அணி விற்பனைக்கு வந்துள்ளது என்ற செய்தி சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் புதிய உரிமையாளர்கள் யார், எவ்வளவு தொகைக்கு அணி கைமாறப் போகிறது என்பது வெற்றி களிப்பில் இருந்த ரசிகர்களுக்கு அணி விற்பனைக்கு வந்துள்ளது என்ற செய்தி சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் புதிய உரிமையாளர்கள் யார், எவ்வளவு தொகைக்கு அணி கைமாறப் போகிறது என்பது வரும் மாதங்களில் தெரிய வரும். இதேவேளை 2020 சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து MS தோனி ஓய்வு பெற்றார். இதனைத் தொடர்ந்து MS தோனி IPL தொடரில் விளையாடுவது குறித்து பல்வேறு வதந்திகள் பரவி வந்தன. இந்த நிலையில் 2026 IPL தொடரில் MS தோனி விளையாடுவார் என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை நிர்வாக அதிகாரி காசி விஸ்வநாதன் உறுதிபட தெரிவித்துள்ளார்.